Hi friends, welcome to 4 Star Studios. வாங்க இன்னைக்கு டேஸ்டியான கேரட் பீட்ரூட் பொரியல் எப்படி சிம்பிளாக செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனவுடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஒரு நிமிஷம் வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட், கேரட் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் அப்புறம் 2 கேரட் சேர்த்துருக்கேன். ரெண்டையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் இதை இந்த எண்ணெயிலேயே நம்ம வதக்கி விட போகிறோம். எடுத்தவுடனே தண்ணி சேர்த்துட வேண்டாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். திரும்ப ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்ட பிறகு இப்போ நம்ம தண்ணி தெளித்து தான் வேக விடணும். தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம பொரியல் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சாலே இந்த காய் நமக்கு வெந்து வந்துடும். பாருங்கள், நான் எவ்வளோ தண்ணி சேர்க்குறேன்னு சும்மா கையில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு சும்மா 2 தடவை மட்டும் தெளித்து விட்டுக்கிறேன். தெளித்து விட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மட்டும் முதல்ல வேக வச்சுக்கலாம். இடையில திறந்து பார்த்துட்டு தேவைப்பட்டால் தண்ணி அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 சில்லு தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், இது 3ஐயும் சேர்த்து தண்ணி சேர்க்காம கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது. இதுக்குமே தண்ணி சேர்க்காம ஒரு 2 சுற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம 2 தடவை தண்ணி லைட்டாக தெளிச்சிருக்கோம். அதில் ஒரு 3/4 பாகம் நல்லா வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு இதிலையே நல்லா வெந்துருச்சுன்னா இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம். எனக்கு இன்னொரு 1/4 வாசி மட்டும் வேகணும். அதனால நான் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் மட்டும் இந்த ஸ்டேஜில் தண்ணி தெளிச்சுக்கோங்க. பாருங்கள், இன்னொரு 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கிறேன். தெளிச்சுட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது இன்னும் 2 நிமிஷம் வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய காய்கறி நல்லாவே வெந்து வந்துடுச்சு. எக்ஸஸாக தண்ணி எதுவும் இல்லாமல் இந்த பீட்ரூட், கேரட் ரெண்டுமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி வேக வச்சு செய்யும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க. இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், காயெல்லாம் நல்லாவே வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் இது 3ஐயும் இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த மசாலா சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் நம்மளுடைய பொரியல். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் மார்னிங்கே இதை செஞ்சு மத்தியானம் லஞ்சுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும், இல்லை லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விட்றீங்க அப்படின்னாலும் கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனையும் நமக்கு ரிமூவ் ஆகிடும். நம்மளுடைய பொரியலும் நல்லா உதிரியாக சூப்பராக வந்துடும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய டேஸ்டியான பீட்ரூட், கேரட் பொரியல் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரியல் சாம்பார் சாதத்துக்கு கூட சாப்பிட்றதுக்கு, அப்புறம் ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்தோடையுமே ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 4 Star Studios-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.